நம்ம தமிழ்நாட்டிலேயே சாம் சிஎஸ் யாருன்னு யாருக்கு பாதி பேருக்கு தெரியாது. பாதி பேருக்கு தெரியாது. இப்போ ஒருவேளை இவர் பக்கத்தில் இவர் தான் அவரா ஏங்க உங்களுக்கு அப்படிம்பாங்க. நான் சொல்ல சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்க பாதி பேருக்குமே வந்து என்னோட மியூசிக் பிடிக்கும், என்னோட பாட்டு பிடிக்கும், ஆனால் நான் தான் தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹிந்தியில் ஆஃப்டர் புஷ்பாவுக்கு அப்புறம் நம்ம என்னென்னா அங்கே போய் ஏதாவது இப்போ மும்பையிலலாம் பார்த்து ஏதாவது பேசும்போது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது அசால்ட்டாக நார்மலாக பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் யாராவது சொல்லுவாங்க இவர் தாங்க புஷ்பா 2 பண்ணாருன்னு, அப்புறம் நமக்கு மரியாதையே மாறும். அது ஒரு அடையாளம் தான். இப்போ நீங்கள் அங்கே இப்போ மகாவதார நரசிம்மாங்கிறதும் இதெல்லாம் ஒரு அடையாளம். என்னென்னா இப்போ நம்ம அது 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 அதுலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டது என்னன்னு இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் எடுத்துக்கிட்டது என்னென்னா அதுலேருந்து இவ்வளோ பெரிய ஒரு மாஸ் படம், இந்தியா ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகிற இத்தனை லாங்குவேஜில் இருக்கிற ஒரு படம், ஒரு பெரிய படம். இந்த படத்தை நம்மளால் 13 நாளில் பண்ண முடிஞ்சது அந்த படம் எனக்கு. ஸோ 13 நாள் நம்மளால் இப்படி ஒரு மாஸ் படம் பண்ண முடியும்னா, ஒரு வழக்கமாக இங்கே பண்ணும்போது ஒரு மாதம் ஒரு 1.5 மாதம் கொடுப்பாங்களே, அதில் நம்ம எவ்வளோ பெரிய டாம் க்ரூஸ் சார் வந்தாலுமே அதுக்கு ஒரு படம் பண்ணிடலான்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்த படம். அவ்வளோதான். அதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறோம். ஆமாம் ஆமாம் அவ்வளோ.